பரிசுத்த நாமத்துக்கு மகிமையுண்டதாக. சிலுவை நிழல் ஒளித்தின் மூலமாக இந்த கிருபை நேரத்திலே உங்களை யாவரையும் நான் சந்திப்பதிலே மிகுந்த மனமகிழ்ச்சி அடைகிறேன். தொடர்ந்து அடியனுக்காகவும் குடும்பங்களுக்காகவும் ஊழியங்களுக்காகவும் உங்களுடைய தனிப்பட்ட விதத்திலே யாவரும் ஜெபித்துக் கொள்ளும்படி உங்களை அன்போடு கூட நான் வேண்டிக் கொள்கிறேன். இப்பொழுதும் ஒரு வார்த்தையை நாம் தியானிக்க இருக்கிறோம். ஒரு விஷய தலைகளை தாழ்த்தி நாம் ஜெபிக்கலாம். பரிசுத்த நல்ல தகப்பனே, மனுஷ முகத்தை பார்க்கிறான், நீ இதயத்தை பார்க்கிற தேவனப்பா. இருளில் இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். கட்டப்பட்ட ஜனங்கள் காவலிருந்து விடுவிக்க முடியாத அந்த உலகத்துக்கு வந்தீங்களப்பா. தகப்பனே, இதை பார்த்து கொண்டு இருக்கிற ஓடி வாழ்க்கையில் இருக்கிற எல்லா சிறையிருப்பிலும் மாற்றம் வல்லமுள்ள தேவனாயிருக்கிறீர். இப்பொழுதும் உங்களுடைய வார்த்தையினாலே நீர் எங்களோடு கூட பேசுங்க. இயேசு கிறிஸ்துவின் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமீன். இந்த நாட்களும் கூட மது அருந்தாதே அப்படிங்கிற தலைப்பில் நாம் ஒரு சில காரியங்கள் நாம் பார்க்க போகிறோம். இன்றைக்கி குடியினால் எத்தனையோ குடும்பங்கள் அழிந்து கொண்டு இருக்கிறத நம்ம பார்க்குறோம். நானும் கிராமத்துக்கு கடந்து போகிற பாதைகளை எத்தனையோ இடங்களில் பாருங்கள், நல்ல குடும்பங்கள், பிள்ளைங்க, மனைவி எல்லாமே நல்ல நிலைமையில் உள்ளாங்க. ஆனால் கணவருடைய ஒரு குடி நிமித்தமாக எத்தனையோ குடும்பங்களுக்கு அழிவை நோக்கி போய் கொண்டிருக்கிறத கிராமத்துக்கு போகும்போது நிறைய குடும்பங்கள் அங்கே பார்த்துருக்குறோம். எனவே இந்த நாட்களும் கூட குடிகாரர்களுக்காக நம்ம அதிகமாக என்ன செய்யணும்? ஜோமன். இதை பார்த்து கொண்டு இருக்கிற அநேக குடிகாரர்கள் இதை பார்த்து கொண்டு இருக்கலாம், அப்படியே குடும்பங்களில் உள்ளவங்க பார்த்து கொண்டு இருக்கலாம். அதுக்காக நம்ம என்ன செய்யணும்? அதிகமாக ஜெபிக்கணும். ஏன்னா இதை கொண்டு வரக்கூடியதும் பார்த்திங்கன்னா ஒரு விதமான குடிவெறியின் ஆவி தான். எல்லா மனுஷனுமே நல்லவங்க தான். ஆனால் ஒரு மனுஷனுக்குள்ளே அந்த ஆவி வரும்போது என்ன ஆயிடுது? அவனை குடிக்க வச்சு கடைசியில் சின்ன பணமாக்கி நல்ல நிலைமையில் இருக்கிறவங்களாம் குடித்த உடனே என்ன பேசனே தெரியாமல் பேசி கடைசியில் கெட்ட பேர் வாங்கி, இவனா என்ன இருந்தாலும் ஒரு குடிகார பயத்தானே, இவனுக்கு என்ன தான் வேலை இருந்தாலும் என்ன தான் இதாக இருந்தாலும் ஒரு குடிகார பயத்தானே அப்படின்னு சொல்லி யாரும் நினச்ச மாட்டாங்க, சமுதாயத்தில் மதிக்கவே மாட்டாங்க. இன்றைக்கி நான் பஸ் ஏறி வரேன், பவர் சத்திரத்துலேருந்து ஏறும்போது கூட பார்த்திங்கன்னா ஒரு கவர்மெண்ட் ஸ்டாஃபு பாருங்கள், எப்போவுமே அவரை கண்டாலே விஸ் பண்ணுவேன், அவரும் என்னை கண்டாலே சார் அப்படிம்பார். அப்போ நல்ல நிலமையில் இருப்பார். இன்றைக்கி பார்த்திங்கன்னா தண்ணி அடிச்சுட்டு சார் ஒரு டீ குடிக்க ஒரு 20 ரூபா கொடுங்க சார் அப்படிங்கிறாரு. என்னடா ஒரு திடீர்னு இப்படி கேட்குறாரு அப்படின்னு பார்த்தா, எங்கெங்கே சம்பளம் கட்டுது, கவர்மெண்ட் ஸ்டாஃபு 31,000 சம்பளம் தராங்க, அது எல்லாம் எங்கே கட்டுப்படி ஆகுதுங்க. இப்போ தான் அவர் பேசும்போதே பார்த்தேன், பயங்கரமான தண்ணி அடிச்சிருக்காரு. டியூட்டியில் ஆன் டியூட்டிலே பாருங்கள் அவ்வளோ தண்ணி அடிச்சுட்டு இருக்கிறார். அப்புறம் இன்றைக்கி நிறைய அதிகாரிகளை நானும் பார்த்துருக்குறேன். பேங்கில் வேலை பார்க்குறவங்க எல்லாருமே பார்த்திங்கன்னா நல்ல சம்பளம். எத்தனை பேர் கவர்மெண்ட் வேலை கிடைக்காம ஒழுக்கமாக வாழணும், நம்ம உண்மையாக இருக்கணும், ஒரு கவர்மெண்ட் வேலை இருந்தால் நல்லா இருக்கும்னு சொல்லி எத்தனை பேர் ஏங்கிட்டு இருக்கோம். ஆனால் இன்றைக்கி நிறைய வாழ்க்கையில் பாருங்கள் நல்ல பொசிஷனில் இருப்பாங்க. பேங்க்லலாம் பெரிய மேனேஜராக இருப்பாங்க, பெரிய பெரிய பதில் இருப்பாங்க. அப்புறம் நிறைய டீச்சர்ஸு, நிறைய ஸ்டாஃப்லாம் பாருங்கள், காலேஜிலலாம் ப்ரொஃபஸராக இருக்கிறாங்க, பிரின்ஸிபலாக இருக்கிறாங்க, பெரிய நிலைமையில் இருக்கிறாங்க. ஆனால் கடைசியில் பாருங்கள் அவங்களுடைய சைடில் வீக்னஸ் பாருங்கள், குடி. எவ்வளோ தான் பணம் சம்பாத்தியம் பண்ணணும் கேட்கும்போது பாருங்கள், அவருக்கு மாதம் 1 லட்சம், மாதம் ஒரு 2 லட்சம் வாங்குறா இருக்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். பரவாயில்லைங்க, அவங்க குடும்பத்தில் உள்ளவங்க புண்ணியம் பண்ணியிருக்கணும், மனைவி பிள்ளைங்களாம் கொடுத்து வச்சுருக்கணும், நல்ல ஜமனம், அதை வச்சு நல்லா இருக்கலாம் அப்படின்னு சொல்லி நினைப்போம். ஆனால் இங்கே பார்த்திங்கன்னா ஒரு சின்ன குடி நிமித்தமாக அந்த குடும்பங்கள் நினைச்சது அலைக்கழிக்கப்படுகிறது. பிரியமங்களே, அப்படிப்பட்ட குடியார்களுக்காக நாம் நினைச்ச வேண்டும், அதிகமாக நாம் ஜபிக்க வேண்டும். இதை பார்த்து கொண்டு இருக்கிற உங்களுடைய வாழ்க்கையிலும் கூட நீங்கள் யாராவது குடித்து கொண்டிருந்தால் தயவுசெய்து மனம் திரும்புங்கள். ஏன்னா இன்றைக்கி ஆரம்பத்தில் ஒரு சின்னதாக தான் ஆரம்பிக்கிறது, ஆனால் கடைசியில் பார்த்திங்கன்னா பெரிய குடிகாரம் நினைச்சது மாற்றுறது. இன்றைக்கி ஃப்ரெண்ட்ஸோடு போகிறோம், ஒருத்தன் மட்டும் குடிக்காமல் இருப்பான், மற்றவங்க 2 பேரும் குடிப்பாங்க. இதில் என்னடா இருக்குது, சும்மா கொஞ்சம் குடிடா அப்படின்னு சொல்லி குடிக்க வைப்பாங்க. அது பீர் குடித்தா உடம்புக்கு ரொம்ப நல்லடா, ஹீட்டை நல்லா தணிக்கும், உடம்பே ஒரு இதாயிரும் அப்படிம்பாங்க. ஒயின் குடிக்கிறவங்க அதுக்கேற்றாப்பில் ஒரு இதாக பேசுவாங்க. இன்றைக்கி நிறைய பெண்களும் கூட பாருங்கள், ஒயின் குடித்தா நீங்கள் கலர் ஆகிருங்க, அப்படி ஆகிருங்க அப்படின்னு சொல்லி எல்லாத்துக்கும் ஒரு ரீசன். இதை குடித்தா அப்படி ஆயிரும், இதை குடித்தா அப்படி ஆயிரும் அப்படின்னு சொல்லி பாருங்கள். எல்லாத்துக்கும் காரணம் எத்தில் ஆல்கஹால் தான். அதனுடைய வேலையை என்ன? குடலாம் நினச்சிடும், அரிச்சிடும், எல்லா விதமான பார்ட்ஸையும் நினைச்சிடும், வாய், நாக்கு, குடல் எல்லாத்தையும் புண்ணாக்கி கடைசியில் பாருங்கள் எல்லாம் டேமேஜ் ஆக்கி உயிரே கடைசியில் போகக்கூடிய அளவுக்கு கொண்டு போகிறது தான் அந்த எத்தில் ஆளுகளுடைய வேலை. என்ன ஒவ்வொரு இதுலேயும் ஒவ்வொரு விதமான அளவு கலந்துருக்குது, அவ்வளோதான். சிலர் நான் பெரிய பணக்காரன், அதனால் நான் நல்ல குவாலிட்டியான சரக்கு சாப்பிட்றேன் அப்படிம்பாங்க. குவாலிட்டியான சரக்கு சாப்பிட்றேன்னா அதுலேயும் ஆளுகள் இருக்க தான் செய்யுது. அவங்கள மயக்கி நல்ல டேலண்ட் உள்ளவங்களாக இருப்பாங்க. எவ்வளவோ நல்ல காரியங்களை கடவுளுக்காக செய்யலாம், பிள்ளைங்களுக்காக செய்யலாம், குடும்பத்துக்காக செய்யலாம், சமுதாயத்துக்காக செய்யலாம். ஆனால் கொடுத்துருக்கிற அந்த தாளந்துகள், டேலண்ட் எல்லாத்தையும் பாருங்கள் குடிச்சு அது கடைசியில் மூலையில் உள்ள நியூரான்ஸ் எல்லாத்தையும் என்ன செய்யுது? மங்க செய்து. அதுக்கடுத்து பாருங்கள், முதல்ல ஒரு சாதாரணமாக குடிக்க ஆரம்பிக்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து. சரி, நம்ம ஃப்ரெண்ட்ஸ்லாம் சொல்கிறாங்களே, ரொம்ப வேண்டிய ஒரு அதிகாரி சொல்கிறாரு, அப்போ தான் நமக்கு வேலை கிடைக்கும், நம்ம வேலை நிலச்சிருக்க முடியும் அப்படின்னு சொல்லி அதிகாரிகளுக்காக, இல்லை நண்பர்களுக்காக, இல்லை நம்ம சொந்தக்காரங்க சொல்கிறாங்க அவங்களுக்காக இவங்களுக்காகன்னு சொல்லி ஆரம்பிக்கிறது. கடைசியில் அந்த டேஸ்ட்டை பார்த்த உடனே ரைட்டு, அப்போ நம்மளை மூளையே மங்க செஞ்சிருது. அப்போ நம்முடைய வாழ்க்கையில் ஏதாவது பிரச்சனை வந்தால் உடனே குடிக்கணும் அப்படிங்கிற அளவுக்கு கொண்டு போய் முதல்ல சாதாரண ஃப்ரெண்ட்ஸோடு குடிக்க ஆரம்பிக்கிறவங்க, பிறகு தனிப்பட்ட விதத்தில் குடிக்க ஆரம்பித்து கடைசியில் வீட்டுக்கு கொண்டு போய் 2 பாட்டில் அப்படி இப்படின்னு வாங்கி குடிக்க ஆரம்பித்து கடைசியில் முழு குடிகாரனாக இருந்தாங்க.
நம்மளும் குடிக்கல என்ன தப்பு இருக்குது, எங்கள் அப்பாவே இப்படி இருக்கிறாரு, நான் குடிக்கல என்ன தப்பு இருக்குது, இதெல்லாம் தப்பே கிடையாது அப்படின்னு சொல்லி எத்தனையோ பேர் இன்றைக்கி பிள்ளைங்களும் வேறு விதமான வழியில் இன்றைக்கி போகிறத நம்ம பார்க்குறோம். பெரிய மனதில் அப்படிப்பட்ட இந்த மது தயவுசெய்து அதை பார்த்து கொண்டு இருக்கிற வாழ்க்கையிலே தயவுசெய்து அருந்த வேண்டாம். இது வரைக்கும் நீங்கள் அருந்து கொண்டு இருந்தாலும், ஏதோ ஆரம்பத்தில் சும்மா ஆரம்பித்தேன் இன்றைக்கி அது இல்லாமல் என்னால் முடியலன்னு நீங்கள் நினச்சாலும், இன்றைக்கி நம்ம ஜெபிக்கையிலே கர்த்தர் நிச்சயமாக விடுதலை கொடுப்பார். இந்த நாட்களும் கூட அதை குறித்து வேதம் என்ன சொல்லிக்குது பாருங்கள். நீதிமொழிகள் 23 29ஆம் வசனம், 30ஆம் வசனம், 31ஆம் வசனம், 32, 33, 34, 35 வரைக்கும் சொல்லப்பட்டது. ஐயோ, யாருக்கு வேதனை, யாருக்கு துக்கம், யாருக்கு சண்டைகள், யாருக்கு புலம்பல், யாருக்கு காரணமில்லாத காயங்கள், யாருக்கு ரத்தம் கலங்கின கண்கள். பாருங்கள், யாருக்கு வேதனை, யாருக்கு சண்டை, யாருக்கு துக்கம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, மதுபானம் இருக்கும் இடத்திலே தங்கி தரிப்பவர்களுக்கும் கலப்புள்ள சாராயத்தை நாடுகளுக்கும் தானே. பாருங்கள், அடுத்தது பாருங்கள், முடிவிலே மதுபானம் இரத்த வர்ணமாக இருந்து பாத்திரத்தில் பளபளப்பாக தோண்டும் போது நீ அதை பாராதே, அது மெதுவாக இறங்கும். முடிவிலே அது பாம்பை போல கடிக்கும், விரியனை போல தீண்டும். உன் கண்கள் பரஸ்திரியின் நோக்கும், உன் உள்ளம் தாறுமாறவனைகளை பேசும். நீ நடுக்கடலில் சயனித்திருக்கிறவனை போலவும் பாயமர தட்டிலே படுத்திருக்கிறவனை போலவும் இருப்பாய். என்னை அடித்தார்கள், எனக்கு நோகவில்லை, என்னை அறைந்தார்கள், எனக்கு சொரணே இல்லை. நான் அதை பின்னும் தொடர்ந்து தேட எப்போது விழிப்பே நண்பாய். பாருங்கள், அடித்தாலும் மிதித்தாலும் என்ன நடந்தாலும் குடித்த உடனே என்ன நடக்குங்கிறதே அவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. மறுபடியும் எந்திரிச்ச உடனே எப்பண்டா சாராய கடைக்கு போகலாம், எப்போ மதுபானத்தை வாங்கி அருந்தலாம் அப்படிங்கிறது தான் அவங்கள்ட்ட என்ன இருக்க தவிர, இப்படி கிடக்கிறவன் நல்ல பொசிஷனில் இருக்கிறவன் இப்படிலாம் கிடக்கிறவன் நம்மளை போட்டு அடிக்கிறாங்களே மிதிக்கிறாங்களே. போன வரவங்கள்பட்டு தான் ஒரு ஊருக்கு போகும்போது பஸ் ஸ்டாண்டில் பார்க்குறேன், ஒருத்தரை பஸ் கண்டக்டரு 2 மொழி சேர்ந்து கீழே தூக்கி போடுறாங்க. ஏன்னா அவருடைய ஸ்டாப்பு திருநெல்வேலி வந்துட்டு, ஆனால் அவர் இறங்காமல் அப்படி ஜாலியாக படுத்து கிடக்கார், தண்ணி அடிச்சுட்டு தீக்கி கடைசியில் தீக்கி வெளில அப்படியே பஸ் ஸ்டாண்டில் போட்டாங்க. சுற்றி எல்லாரும் வந்து பார்க்காங்க, நல்லா மோதிரம் போட்டுக்காரு, பார்த்து நல்லா படித்து நல்ல வேலையில் இருக்கிற மாதிரி இருக்குது. தண்ணி தெளித்து பார்க்குறாங்க, பக்கத்து கடைக்காரங்களாம் வந்து ஒன்றும் எந்திக்கலை, நிறைய பொருட்கள் எல்லாம் வச்சுருக்கிறாரு. குடித்த உடனே பாருங்கள் என்ன நடக்குன்னு தெரில. கடைசியில் அவங்களே எவ்வளோ அன்பாக தூக்கி பார்த்தாங்க, கடைசியில் ஒருத்தனா மிதிக்கிறான் எந்திரியான்ட்டு. கடைசியில் போலீஸ்காரங்களாம் வந்து என்னன்னு சொல்லி அவங்களும் அடித்து பார்க்காங்க, எந்திரிடான்னு சொல்லி. ஒரு சூடு இல்லை, சொரணம் இல்லை. வேதமும் அப்படி தான் சொல்கிறது, ஒரு சொரணையும் இல்லை. என்னை அடித்தார்கள், எனக்கு நோகவில்லை, என்னை அறைந்தார்கள், எனக்கு சொரணையே இல்லை. என்ன நடந்தாலும் ஒன்றும் சொரணம் இல்லாமல் பாருங்கள். இதனால் பாதிக்கப்படுறது யார் பாருங்கள், குடும்பத்தில். கடைசியில் சண்டை, புலம்பல்கள், வீணான சந்தேகங்கள். அது பார்க்கும்போது எப்படி இருக்குது, பளபளப்பாக தான் தோண்டுது மது. ஆனால் முடிவில் பாருங்கள், அது பாம்பை போல் கடிக்குமா, விரியனை போல் நிச்சயமாக தீண்டுமா. அவ்வளோதான், சோழி முடிஞ்சுது. வாழ்க்கையே கடைசியில் உயிரே கொண்டு போய் நினைச்சிருந்து விட்டுருது. இன்றைக்கி எத்தனையோ பேர் நல்ல கவர்மெண்ட் நிலைமையில் இருக்கிற நான் அதிகாரிகள் கூட பார்த்துருக்குறேன், நிறைய ஸ்டாஃபை பார்த்துருக்குறேன். அவருடைய வாழ்க்கையில் அந்த சாராயத்து நிமித்தமாக, குடி நிமித்தமாக எத்தனையோ குடும்பங்கள் அழிந்து, மனைவி பிள்ளைகள் பாருங்கள் கடைசியில் தெருவில் நிற்கிறாங்க. கடன் மேலே கடன், இருக்கிற பணத்தை வச்சு அழகாக குடும்பத்தை நடத்தலாம். ஆனால் அதை விட்டுட்டு கடன் அவ்வளோ கடன். இன்றைக்கி என்னுடைய வாழ்க்கையை நான் சொல்கிறேன். என்னுடைய தகப்பனார் பாருங்கள், ஆலங்குளம் பக்கத்தில் ஒரு கிராமத்தில் நல்ல வசதியாக இருந்தாங்க, வீட்டில் வேலைக்காரங்களாக இருந்தாங்க. ஆனால் பாருங்கள், வசதி வர வர குடிக்க ஆரம்பித்தார். குடித்த உடனே என்ன பேசுனே தெரியாது. மற்றபடி நல்லா எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணுவார், வைப்பார். இவரை போல ஒரு மனுஷனே இல்லை, என்னாருடைய பையனா அப்படின்னு சொல்லி எங்களெல்லாம் பெருமையாக பேசுவாங்க. குடித்த உடனே என்ன பேசுனே தெரியாது. என்னை எதுக்கு அந்த உலகத்தில் யார்டா இருக்கா, நான் தாண்டா பெரிய சண்டியர், இந்த இதிலே நான் தாண்டா அந்த ஊரில் பெரிய ஆள் அப்படிங்கிற மாதிரி பாருங்கள். அந்த அதுக்குள்ளே மது வந்த உடனே என்ன பேசுனே தெரியாமல் பெருமையானவைகளை, பிசாசுடைய வேலை என்ன பெருமையானதே பேசும். கடைசியில் காலையில் எழுந்து பார்த்தா நானாக அப்படி பேசணுங்கிற அளவுக்கு ஒன்றுமே தெரியாத மாதிரி அப்பாவியாக கிடப்பார். மறுபடியும் அதேமாதிரி ட்ரிங்க்ஸ் அடித்த உடனே பாருங்கள், அதே இது சின்ன பையன் நானும் அப்போ என்னையும் எங்கள் கடையில் ஒயின் ஷாப் கூப்பிட்டு போயிடுவார். நீ ஒரு இடத்துல உட்காரடா, முட்டையை சாப்பிடு, பொடியை போட்டு அப்படின்னு சொல்லி என்னையை உட்கார வச்சுட்டு அவர் பாட்டில் உள்ளே போய் அடிச்சுட்ருப்பார். போகும்போது நல்லா போவார். ஆனால் வரும்போது பார்த்தா நான் சின்ன பையன், அவர் கையை பிடிச்சிட்டு இருப்பேன். அவரால் ஸ்டடியாக நடக்க முடியாது, எங்கேயாவது விழுந்துருவார். நான் அழுவேன், அப்பா எந்திரிங்கப்பா அப்படிமே. அவர் வாட்டில் விழுந்து கிடப்பார். பாக்கெட்லாம் பணம் அவ்வளோ இருக்கும், எல்லாம் அங்கங்கே விழுந்து கிடக்கும், செருப்பு ஒரு பக்கம் கிடக்கும். ஒருத்தரையாக கதறுவேன், ஃபோன் அப்போ கிடையாது பேசுகிற அளவுக்கு. உடனே நான் பாட்டில் அப்பா எந்திரிங்கப்பான்னு சொல்லி கதறுவேன். அவர் வாட்டில் விழுந்து கிடப்பார். கடைசியில் யாராவது தெரிஞ்சவங்க என்னப்பா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது கடைசியில் இப்படி சொன்னோன்னா அவங்க ஆட்டோ வேலையாக கொண்டு போய் வீட்டில் கொண்டு விடுவாங்க. நான் இருக்கும்போது சரி, அதுபோல் நான் இல்லாத நேரத்துலையும் கூட நிறைய வேலைகளில் அப்படி தான் எங்கேயாவது போய் விழுந்து கிடப்பார். அவர் தேடி வீட்டுக்கு கொண்டாடுறதுக்குன்னா எங்கள் அம்மா படுற கண்ணீர்கள் வேதனைகள் கொஞ்சம் இல்லை. கடைசியில் அந்த குடியில் என்ன செய்யணும் தெரியாமல் நிறைய இடத்த கம்மியான ரேட்டுக்கு பத்திரத்தையும் எழுதி கொடுத்துறது. அப்புறம் பார்த்திங்கன்னா வீட்டில் ரொம்ப பாவங்கள், சாபங்கள், வறுமைகள், பயங்கரமான ஏழ்மையான நிலைமைக்கு தள்ளப்பட்டோம். படிக்க கூட வழி இல்லாமல் நான் பட்ட கஷ்டங்கள் எனக்கு தான் தெரியும், சின்ன வயசுலேருந்து பட்ட பாடு. அது எங்கள் அம்மாவும் பாருங்கள், எங்களுடைய தகப்பனாரால் மிகுந்த கஷ்டப்பட்டாங்க, பிள்ளைங்களால் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. எவ்வளவோ கண்ணீர்கள் மத்தியிலும் கூட ஆண்டவர் அவர்களை தெரிந்து கொண்டார், என்னையே ஆண்டவர் தெரிந்து கொண்டார். ஆண்டவர்களை வந்த பிறகு தான்
தெரிஞ்சது இது கூட எதனுடைய ஒரு ஆவிதான், குடிவெறியை கொண்டது கூட ஒரு பிசாசுடைய ஆவிதான். ஒரு மனுஷங்கள் நுழைஞ்சு அந்த குடும்பத்தையே அழைச்சிருது பாருங்கள். அதுக்கு பிறகு தான் தெரிஞ்சது இதெல்லாம் ஒரு பொல்லாத ஒரு பிசாசுடைய ஆவிகள் அப்படிங்கிறது எனக்கு அதுக்கு தான் தெரிஞ்சது பிரியமனே. அதனால் கடைசியில் அவர் சாகும் பொழுது பாருங்கள், அந்த உடம்புல குடிச்சு அந்த உடம்பெல்லாம் அரிச்சு கடைசியில் மரண தருவாயில் நிறைய கடனோடு கூட அவர் சாகக்கூடிய அளவுக்கு ஆகிப்போச்சு. எதிர்காலத்தை குறித்து நினச்சாங்களா? பிள்ளைங்களை இப்படி இருக்கிறாங்களே, எனக்கு 3 அண்ணன் ஒரு அக்கா, இவ்வளோ பிள்ளைங்க இருக்கிறாங்களா, மனைவி இருக்காங்களே, எதையாவது பற்றி யோசிக்க தோணுதா? கொஞ்சோண்டு குடிக்கிறது அப்படி மூளையை மங்கு செய்து அதே நாடி ஓடக்கூடிய அளவுக்கு ஆகி கடைசியில் பாருங்கள், தெருவில் நின்னது யார்? நாங்கள், எங்கள் அம்மா எல்லாரும் சேர்ந்து. ஆனால் ஆண்டவரை நான் பிடித்து கொண்டபடினாலே இன்றைக்கி ஆண்டவர் நல்ல படிப்புகளை கொடுத்தார், என்னை ஆசீர்வதித்தார். இல்லைன்னா என்னுடைய வாழ்க்கையும் பாருங்கள் சின்ன பணமாக இருக்கும், என்னுடைய சகோதரில் வாழ்க்கையும் சின்ன பணமாக இருக்கும். பிலிஸ்தீனத்தினால் மாந்திரத்தினால் பாதிக்கப்பட்டு பயங்கரமான மோசமான நிலைக்கு தள்ளப்பட்டோம். எனவே தான் எனக்கும் அந்த கஷ்டம் தெரியும். ஒரு குடியினால் எத்தனை குடும்பங்கள் அழிந்து கொண்டிருக்குது என்பதை என்னால் உணர முடியும். பிரியமனே, இதை பார்த்து கொண்டு உங்களுடைய வாழ்க்கையிலும் கூட பிள்ளைகளுக்காக, மனைவிக்காக, குடும்பத்துக்காக தயவுசெய்து குடிப்பதை நீங்கள் நிறுத்திவிடுங்கள். மதுபானம் நம்முடைய குடும்பத்தை எல்லாத்தையுமே அழித்து விடும். பிள்ளைகள் எல்லாம் தெருவில் தான் நிற்பாங்க. நாங்கள் எதற்காக வாழ்கிறோம்? இந்த உலகத்தில் மனைவி பிள்ளைகளுக்கும் ஒன்றும் செய்யலை, சமுதாயத்தில் யாருக்கும் எந்த பிரயோஜனமும் இல்லை. அப்போ எதற்காக இந்த உலகத்தில் நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம்? பிரியமானவர்களே, இப்படிப்பட்ட பொல்லாத குடியிலிருந்து தயவுசெய்து மனம் திரும்புங்கள். இதனால் எத்தனையோ விதமான விபத்துக்கள் என்னுடைய வாழ்க்கையிலும் கூட பார்த்திங்கன்னா, ஒரு தடவை ஒரு கிராமத்துக்கு போயிருந்த அம்பாசமுத்திரம் பக்கத்தில், நான் எனக்கு கூட ஊழியத்துக்கு வரக்கூடிய ஒரு சகோதரர் இந்த ஒரு அட்ரஸை கொடுத்து இந்த இடத்துல போய் ஒருத்தரை பாருங்கள் அப்படின்னு சொல்லி ஒரு தடவை கொடுத்துருந்தாங்க. அங்கே போய் பார்க்குற அந்த வீட்டில் அவங்க இல்லை. அப்போ தான் பக்கத்தில் உள்ளவங்க, நீங்கள் யாருன்னு சொல்லும்போது, நான் அந்த மாதிரி ஊழியத்துக்காக வந்தாங்க அவங்கள பார்க்க ஜோம் பண்ணுறதுக்கு, அவங்க இல்லை அப்படின்னோடனே, பரவாயில்ல பிரதர், நீங்கள் எங்கள் வீட்டில் ஜோம் பண்ண வருவீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. உங்களுடைய வேலையே அதானுங்க, கண்டிப்பாக வரோம் அப்படின்னோம். அப்போ பாருங்கள், நான் தச்சால தான் போயிருந்தேன். ஆனால் அவங்க அன்றைக்கி ஏதோ மருந்தெல்லாம் எடுத்து வச்சுட்டு இன்றைக்கி சாகணும் அப்படின்னு சொல்லி இருந்திருக்கிறாங்க. பார்த்திங்கன்னா அவங்களுக்கு 2 பையங்க, கணவர், இவங்க வேறு வீட்டில் இருக்கிறாங்க. நல்லா ஜபிக்கக்கூடிய ஒரு சகோதரி, ரோமன் கத்தோலிக் சர்ச்சுக்கு போகிறாங்க, நல்லா ஜபிக்கக்கூடிய ஒரு சகோதரி. ஆனால் அன்றைக்கி எப்படியாவது செத்துறணும் அப்படின்றதுக்காங்க நான் தச்சையில் அந்த இடத்துக்கு போகிறேன். ஜோம் பண்ண அந்த வீட்டுக்கு என்னை கூப்பிட்டாங்க. நானும் ஜோம் பண்ணி ஆண்டு சில காரியங்களை உணர்த்தினதை அப்படி சொல்லி ஜோம் பண்ணிட்டு வந்துட்டேன். இப்போ தான் சொல்கிறாங்க, பிரதர் ஆண்டராக தான் பிரதர் உங்களை இன்றைக்கி இந்த இடத்துக்கு வந்திருக்கிறாரு, இல்லைனா நான் இன்றைக்கி சாகணும்னு சொல்லி இங்கே பாருங்கள் பிரதர் மறந்து வச்சுருக்கேன் அப்படின்னாங்க. என்னம்மா அப்படின்னு சொல்லி சொல்லும்போது, என் கணவர் நல்ல மனிதர், அவர் இப்போ ஒரு நல்ல மனுஷனே கிடையாது. ஆனால் இன்றைக்கி திடீர்னு என்ன ஆச்சு தெரிலையா, இப்படி கொஞ்ச நாளாகவே அவர் குடிக்க ஆரம்பித்து வேலைக்கும் சரியாக போகிறது கிடையாது, ட்ரிங்க்ஸ் அடிக்கிறதுனால பிள்ளைங்களும் அதை பார்த்து பாதிக்கப்படுறாங்க, நானும் பாதிக்கப்படுறேன். எத்தனையோ நாள் வந்து அடின்னு அடிப்பாரான், சாப்பாடெல்லாம் தூக்கி வீசுவாரான். அதனால் நிம்மதியே இல்லை. எவ்வளோ தூரம் நான் சொல்லி பார்த்துட்டேன். சமீப காலமாக எவ்வளோ தூரம் நான் கெஞ்சிட்டேன், ஏன் இப்படி ஆகிட்டீங்க, இந்த குடியை விட்டுருங்கன்னு சொல்லி பார்த்தா அவர் கேட்குற மாதிரி இல்லை. இனி இவர்கிட்ட சொல்லி வாதாடினால எனக்கு தான் பிரச்சனையாக இருக்குது, எனக்கு தான் நிம்மதி இல்லை. அதனால் பிள்ளைங்களை என்னமோ செய்கிறாங்க, நம்ம என்ன செய்யணும், செத்து போயிடணும். இவர்கிட்ட கடந்து போராடிட்டு நம்மளால முடியாது. ஒரு தடவை சொன்னால் கேட்கவே எடுக்கிறாரு, இனி எதுக்கு இந்த வாழ்க்கை, செத்துடணும் அப்படிங்கிற அளவுக்கு அன்றைக்கி இருந்திருக்காங்க. அப்போ தான் பாருங்கள், ஆண்டுடைய அன்புனால அன்றைக்கி நான் சொல்லி ஆண்டுடைய பற்றி சொல்லி ஜோம் பண்ணிட்டு வந்தோம். அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு நாள் உபாசரம் நம்ம எல்லோரும் ஜோம் பண்ணோம். உங்கள் வீட்டுக்காரர் எப்படியாவது ஒரு நாள் பிடிச்சி உட்காராங்க, உபாசரம் ஜோம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு நாள் எல்லோரும் உபாசரம் ஜோம் பண்ணோம். அவர் இருந்தார். அதுக்கு பிறகு தான் நான் என்னுடைய தகப்பனார் வாழ்க்கையில் இப்படிலாம் நடந்ததுங்க, தயவுசெய்து குடிக்காதுங்க அப்படின்னு சொல்லி சொன்னேன். அதுபடியாக இப்போ பாருங்கள், அந்த ஜபத்துக்கு பிறகு பெரிய ஒரு மாற்றம். அவர் குடிக்கவே இல்லை. இன்றைக்கி ஒரு நல்ல வீட்டை கட்டி பையங்களும் காலேஜ் படிக்கிறாங்க, நல்ல நிலைமையில் இருக்கிறாங்க. பிரியமானவர்களே, பயங்கரமான போராட்டமாக இருந்தது. நான் இயேசுவின் வாழ்க்கையில் தகப்பனை போல என்னை தேடி வந்ததுனால இன்றைக்கி நான் உயிரோடு கூட இருக்கிறேன். அந்த ஆண்டவர் இன்றைக்கு உங்களோட கூட பேசுகிறார். தயவுசெய்து மனம் திரும்புங்கள், குடிக்காதீங்க. இப்படிப்பட்ட குடிக்கிற ஜனங்களுக்காக ஜெபிங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நான் ஒரு விஷயம் ஜெபிக்கலாம். பரிசுத்த நல்ல தகப்பனே, இந்த அருமையான ஆளும் கூட யாருக்கு வேதனை, யாருக்கு துக்கம், யாருக்கு சண்டைகள், யாருக்கு புலம்பல், யாருக்கு காரணமில்லாத காயங்கள், யாருக்கு ரத்தம் கலங்கின கண்கள், மதுபானம் இருக்கும் இடங்களில் தங்கி தெரிப்பவர்களுக்கும் கலப்புள்ள சாராயத்த நாடுகளுக்கும் தானே நாங்கள் பார்க்கிறோம். அப்பா தகப்பனே, இதை பார்த்து கொண்டு கிட்ட ஒவ்வொரு வாழ்க்கையிலும் கூட எவ்வளவோ நல்ல பொசிஷனில் நல்ல நீர் வேலை கொடுத்திருக்கிறீர், நல்ல ஆசீர்வாதத்தை கொடுத்திருக்கிறீர், நீரே உடைய பிள்ளைகளை உயர்த்தி வைத்திருக்கிறீர். ஆனாலும் கூட இந்த மதுபானத்தில் என்னால் விடுதலை பெற முடியவில்லையே, இந்த சிகரெட்டு குடி பழக்கத்தில் என்னால் விடுபெற முடியவில்லையே, இந்த போதை வசதியிலிருந்து என்னால் விடுபட முடியவில்லையேன்னு சொல்லி கலங்கி கொண்டிருக்கலாம். நான் நல்லவன் தான், நான் எல்லாத்தையும் நிப்பாட்டுன்னு நினைக்கிறேன், மனைவிகளோடு நல்ல வாழ் நினைக்கிறேன், ஆனாலும் என்னால் விட முடியலையே நினைக்கலாம்ப்பா. இன்னைக்கு பொல்லாத அசுத்த ஆவிகள், குடிவெறி நாவிகள் இயேசுவின் நாமத்தை சதவீதம் அகன்று போவதாக. சமானத்தை கெடுக்கிற, சந்தோஷத்தை கெடுக்கிற, இதனால எத்தனை குடும்பங்கள் பிரிந்து போயிருக்கிறதப்பா தகப்பனை. எத்தனை பிள்ளைகள் ஆண்டவரே திசை மாறி போறாங்கப்பா தகப்பனர், இப்படி இருக்காங்கன்னு சொல்லி ஆண்டவர் இன்றைக்கு இதை பார்த்து கொண்டிருக்கிற எல்லாருடைய குடும்பத்தில் சமாதானம் உண்டாவதாக, சந்தோஷம் உண்டாவதாக. பொல்லாத குடிவெறியின் ஆவிகள் இயேசுவின் நாமத்தில் சதவீதம் அகன்று போவதாக. ஆண்டவரே, பீடி சிகரெட்டு ஆண்டவரே ஸ்தோத்திரம், தேவையில்லாத எல்லா பழக்கத்திலும் எனக்கு ஒரு விடுதலை உண்டாவதாக. ஆண்டவர்
மனம் திரும்புங்கள், பரலோகராஜ்யம் சமீபத்திற்கு என்ற வார்த்தை மட்டும் இன்றைக்கு ஒரு பெரிய ஒரு சமாதானம் உண்டாகட்டும், சந்தோஷம் உண்டாகட்டும். குடிவெறியின் ஆவிலிருந்து விடுதலை கொடுங்கப்பா. நீங்கள் அப்படியே செய்யப்படுறதுக்காக சோதரிக்கிறோம். நல்ல சுகத்தை கொடுங்க, பலத்தை கொடுங்க, ஆரோக்கியத்தை கொடுங்க. குடியினால் எத்தனை சரங்கள் அலைக்கழிக்கப்பட்டு டாக்டர்கிட்ட கொண்டு போய் எவ்வளோ பணத்தை விரயம் பண்ணுறாங்களப்பா. ஏழை ஜனங்களுக்கு உதவி செய்கிற கிடையாது, பக்கத்தில் இருக்கிற குடும்பத்தை பார்க்குறது கிடையாது, பணத்தை கொண்டு போய் மதுபான கடையில் கொண்டு போய் குவிக்கிறாங்களப்பா. தகப்பனை இன்றைக்கே அவங்க எல்லாரும் மணந்துரும் மட்டும். ஏசு கிறிஸ்துவின் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமீன். ஆமீன். கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரும் ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.